விளையாட்டு போட்டியை வந்து பார்க்கணுமா? எங்கள் ஊரில் நடந்ததை, நம்ம ஊரில் நடந்ததை பாருங்கள். பாட்டிலில் நீர் நிரப்பு போட்டி அதிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். அப்படியே செம ஃபன்னாக இருந்துச்சு. என்னோடய உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடின ஒரு நிகழ்ச்சி. அது போக பலூன் போட்டி. என் மருமக பாவம், அவள் தோற்றதுக்கு நான் தான் காரணம்னு திட்டினா பக்கத்தில் நிற்கவும் செம ஹாப்பியாக இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்லாம் பலூனை கட்டி உடைக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையாகவே ஹாப்பி. இதெல்லாம் வந்து கிடைக்காது. இது வந்து பின்னால் ஓடியார ரேஸு வித்தியாசமாக இருக்கா, தவளை திருப்பி விட்ட மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ரொட்டி உடைத்தல், மறுபடியும் பெரியவர்களுக்கான எங்கள் அம்மாலாம் கலந்துருக்கா அதில். அந்த போகிறாங்கல்ல, எங்கள் அம்மா தான் அதில் செகண்ட் ப்ரைஸ். என்னோடய நண்பனோட ஒய்ஃப் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். அதாவது என் மருமகள் அந்த பின்னால் வராங்கல்ல, மெதுவாக வருவாங்க, அள்ளி அள்ளி ஊற்றி. எப்போதும் வருஷம் அம்மா தான் ஃபஸ்ட் ப்ரைஸாக வருவாங்க. உண்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து என் தம்பி வந்து ஜாலியாக என்னோடய நண்பன் குகனோட மையனோட விளாண்டுக்கிறதான். முதலாவதாக சென்று கொண்டிருக்கும் SKR அவனியா அவர்கள். அதனைத் தொடர்ந்து இவன் தான் என் நண்பன் குகனு. லக்கி கார்னருக்கு ரவுண்டாக விளாடுவோம்ல, 1 2 3 4 போட்டு கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருப்பான். அதை தொடர்ந்து நிறையா போட்டி இருக்குது. கலை நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது. பரிசு வழங்குவிழா மற்றும் கலை நிகழ்ச்சியில் இருக்குது. எல்லாரும் கண்டுகளிக்குமாறு. ஃபைனலாக என் நண்பனுக்கு பானை உடைத்தலுக்கு கட்டி விட்டோம். கட்டுறாங்க, இறுக்கி கட்டுறாங்க. ரெண்டாவது சதீஷ்குமார், அவரும் உடைக்க போகிறாரு. மூணாவது என் தம்பி போகிறான். எல்லோரும் மண்டையும் செதற போகுது. பானையை தவிர எல்லாரையும் அடிக்க பார்த்துட்டான். விஜய் நினப்பு மனசில். நல்லவளை பிடிச்சிட்டாங்க. நாலாவது கல்யாண மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளைக்கு என்னோடய தம்பி தான். உடைக்க போனால் பிடிச்சிட்டாங்க. அஞ்சாவது என் மச்சான், அவனும் போகிறான், ஒரு பக்கமாக போகிறான். அப்புறம் சைட்லேருந்து சொல்லி கொடுக்குறாங்க, சரி யாராச்சும் உடச்சிருங்கடான்னு. அவனும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு உடைக்க போவான், அடிச்சிடுவான். சத்து இல்லாமல் உடைக்க முடியாமல் போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட தம்பி, மூணாவது தம்பி, அவன்கிட்டையும் சொல்லி 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 பின்னாலே போகிறாப்புல. கரெக்டாக உடச்சிருந்துறாங்க. கரெக்டாக நழுவி விட்டாப்புல. இவர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான பார்ட்டி, அதனால் பானையை உடைச்சிட்டாப்புல. இவர் தான் பானையை உடைச்சார். உண்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. பொங்கல் திருநாளாம். பொங்கல் மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு பண்டிகை வேறு எந்த பண்டிகையுமே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லோரும் விளையாட்டு போட்டியிலேருந்து. உண்மையாகவே நல்ல ஒரு தருணம். வருடம் வருடம் இந்த பொங்கலுக்காக ஏங்கி காத்துக்கிருக்கோம். பொங்கல்னால் என்ன? திருநாளாம் பொங்கல். பொங்கல்னால் என்ன? பொங்கல் ஏன் கொண்டாடுறோம்? உழவருக்கு வந்து மரியாதை செலுத்துகிற வகையில் வந்து நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறோம். எப்படின்னா, உழவுறதுக்கு வந்து மாடு வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல் இருக்கும். இப்போ தானே டிராக்டரு எல்லாமே நவீன கருவிலாம் வந்துருச்சு. வந்து நமக்கு வந்து மாடு தான் தெய்வம். 50% மனுஷனோட பங்கு இருக்கும், 50% மாடோட பங்கு இருக்கும். அது உழைச்சி கொடுக்குற வகையில், அதுக்கு மரியாதை செலுத்துகிற வகையில் நம்ம வந்து மாட்டுப்பொங்கல் வந்து கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் மஞ்சுரட்டு, அதை நம்ம வந்து மஞ்சுரட்டு வந்து அதுக்கு ஹாப்பிக்காக, அதுவும் சந்தோஷத்துக்காக. நானும் 50% உழைச்சிருக்கேன், நீனும் 50% உழைச்சிருக்கேன். நான் உன்னை பிடிச்சிருவேனா பிடிக்க மாட்டேனா அப்படின்னு நம்ம வேடிக்கை காட்டுறதுக்காக தான் அந்த மஞ்சரட்டு. அதுலேயும் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா, நான் உன்னோட வீரன் அப்படின்னு ஓடும், நானும் உன்னோட வீரன் நம்ம போய் அடக்குவோம். அடக்காமல் இருந்தால் அதுக்கு ஒரு கெத்து இருக்கும். அடக்கிட்டோம்னா அப்படியே மனசு ரொம்ப கவலையாயிரும் மாட்டுக்கும். நிறையா வாட்டி நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாட்டுப் பொங்கலுக்கு நடந்த